ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சீரீஸில் ஷார்ட் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பேசிஸில் ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஷார்ட் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ப்ரிப்போசிஷன் டு. ஜென்ரலாக ப்ரிப்போசிஷனை நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். நவுன்னா என்ன? ஒரு பர்சன் அல்லது ஒரு பிளேஸ், பேர்ட், அனிமல் அல்லது ஏதோ ஒரு நான் லிவிங் திங், இதெல்லாம் தான் நவுன்னு சொல்லுவோம். இந்த நவுனு கூட கூ அப்படின்ற தமிழ் வேர்டை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கெல்லாம் தான் டு அப்படிங்கிற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை. சென்னை அப்படின்றது ஒரு சிட்டி, அது ஒரு நவுன். அப்போது சென்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி டு யூஸ் பண்ணோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கோவில். கோவில் அப்படிங்கிறது ஒரு நவுன். கோவிலுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல டு அப்படிங்கிற ப்ரப்போசிஷனை யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். We went to the temple. We went to the temple அப்படின்னா நாங்கள் கோவிலுக்கு போனோம். கோவில் அப்படிங்கிறது நவுன். கோவிலுக்கு அப்படின்னு சொல்லும்போது டு ஆட் பண்ணோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா we had gone to the cinema last Friday. போன வெள்ளிக்கிழமை நாங்கள் சினிமாவுக்கு போயிருந்தோம். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போது சென்னைக்கு போய்கொண்டு இருக்கிறோம். அதாவது நாங்கள் இப்போது சென்னைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இது எப்படி சொல்லலாம்? We are going to Chennai now. We are going to Chennai now. ஸோ டு அப்படிங்கிற ப்ரப்போசிஷனை அந்த இடத்திற்கு அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன், இன்டு. இன்டு அப்படின்னா உள்நோக்கி. உள்நோக்கி அப்படின்னு சொல்கிறத விட அந்த இடத்தை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். டு அப்படின்னா அந்த இடத்திற்கு அப்படின்னு பார்த்தோம். இன்டு அப்படின்னா அதுவும் அதே மீனிங் தான், பட் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு த டெம்பிள் அப்படின்னா நான் கோவிலுக்கு போகிறேன் அல்லது போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மேபி நம்ம வீட்டிலேருந்து அப்போ தான் கிளம்பியிருக்கலாம், இல்லை கோவிலுக்கு பாதி தூரத்தில் போயிருக்கலாம், இன்னும் அந்த டெஸ்டினேஷனை நம்ம ரீச் பண்ணலை. இதுவே ஐ எம் கோயிங் இன் டு த டெம்பிள் அப்படின்னா நம்ம கோயிலை ரீச் பண்ணிட்டோம், கோயிலுக்கு உள்ளே போய்கிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டு அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறோம், இன்டு அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு உள்ளே போகிறோம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். We went into her office. We went into her office அப்படின்னா நாங்கள் அவளோட ஆஃபீஸுக்குள்ளே போனோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா The kids jumped into the swimming pool. The kids jumped into the swimming pool அப்படின்னா அந்த குழந்தைங்க ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே ஜம்ப் பண்ணாங்க, குதிச்சாங்க. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகள் சேற்றுக்குட்டைக்குள் ஓடினர். குழந்தைகள் சேற்றுக்குட்டைக்குள் ஓடினர். சேறு அப்படின்னா மட் அப்படின்னு அர்த்தம். சேறு அல்லது சகதி அப்படின்னு சொல்லுவோம் மட்டை. இதுவே குட்டை அப்படின்னா சின்ன சின்ன நீர்த்தேக்கங்கள், அதாவது மழை பெஞ்சா ஸ்ட்ரீட்லலாம் அங்கங்கே தண்ணி தேங்கியிருக்கும்ல, அதை தான் படல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மடி படல்ஸ் அப்படின்னா சகதி அல்லது சேறு நிறைஞ்ச சின்ன சின்ன தண்ணி உள்ள குட்டைகள். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? The children ran into the muddy puddles. The children ran into the muddy puddles அப்படின்னா குழந்தைகள் சேற்று குட்டைக்குள் ஓடினர். நெக்ஸ்ட் ஒன், இன். நம்மளில் நிறைய பேருக்கு எப்போ இன் யூஸ் பண்ணோம், எப்போ ஆன் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ரொம்பவே இருக்கும். இந்த வீடியோக்கு அப்புறம் கொஞ்சம் கிளியர் ஆயிரும்னு நம்புகிறேன். இன் அப்படின்னா இல் அப்படின்னு அர்த்தம். அதாவது சாப்பாடு அந்த பாத்திரத்தில் இருக்குது, பாத்திரத்தில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் இன் அப்படின்னு சொல்லுவோம். இன் அப்படின்னா that thing should be covered by something else. இந்த எக்ஸாம்பிளில் சாப்பாடை சுற்றி அந்த வெசல் கவர் ஆகியிருக்கு அல்லது அந்த வெசல்குள்ளே சாப்பாடு இருக்குது. ஸோ இன் அப்படின்னா அந்த பொருளை சுற்றி ஒரு சரௌண்டிங் இருக்கும், அப்போ தான் இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The tea is in the jug. The tea is in the jug. டீ ஜக்கில் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா the dress is in the bag. The dress is in the bag அப்படின்னா ட்ரெஸ் பேக்கில் இருக்குது. இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்லையுமே பார்த்தீங்கன்னா டீ இஸ் சரௌண்டட் பை ஜக் அண்ட் த ட்ரெஸ் இஸ் சரௌண்டட் பை பேக். சம்திங் அதை கவர் பண்ணி இருக்கும், அப்போ தான் நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணோம். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தை மெத்தையில் தூங்கி கொண்டு இருக்கிறது. அதாவது குழந்தை
பெட்டில் தூங்கிக்கிட்டு இருக்குது. இது எப்படி சொல்லலாம்? The baby is sleeping in the bed. The baby is sleeping in the bed. இந்த எக்ஸாம்பிளில் ஆன் த பெட் சொல்லாமல் ஏன் இந்த பெட் சொல்கிறோம் அப்படின்னா, குழந்தை அந்த பெட்டாலேயோ அல்லது பெட்ஷீட்டாலேயோ கவராகி இருக்கும்போது நம்ம இந்த பெட் தான் சொல்லணும். ஆன் த பெட் எப்போ சொல்லணும் அப்படின்னா, சிம்பிளாக நம்ம அந்த பெட்டு மேலே உட்காந்துருந்தோம் அப்படின்னா ஷீ இஸ் சிட்டிங் ஆன் த பெட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆன். ஆன் அப்படின்னா மீது, அதாவது ஏதோ ஒரு பொருள் அதன் மீது, அதான் அதோட மீனிங். இந்த ஆன் ப்ரொபோசிஷனை எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சொல்ல போகிற பொருள் இன்னொரு பொருள் மேலே இருக்கும். அந்த ரெண்டு பொருளுக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கும். அதாவது அந்த ரெண்டு பொருளும் ஒன்றோட ஒன்று டச் ஆகியிருக்கும். அப்போ தான் ஆன் அப்படின்ற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த பென் இஸ் ஆன் த டேபிள். த பென் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னா பேனா அந்த டேபிள் மேலே இருக்குது அல்லது அந்த டேபிள் மீது இருக்குது. இதுவே அந்த பென் ஒரு கேஸில் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லணும்? த பென் இஸ் இன் த கேஸ். ஏன்னா அந்த கேஸ் அதை சுற்றி இருக்கும். அப்போது த பென் இஸ் இன் த கேஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த எக்ஸாம்பிளில் பேனா டைரெக்டாக டேபிள் மேலே இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, த பாய் வாஸ் சிட்டிங் ஆன் த வால். த பாய் வாஸ் சிட்டிங் ஆன் த வால் அப்படின்னா அந்த பையன் சுவர் மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தான். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். சாவி சுவரில் தொங்குகிறது. சாவி சுவரில் தொங்குது. இதை எப்படி சொல்லலாம்? த கீ ஹேங்ஸ் ஆன் த வால். த கீ ஹேங்ஸ் ஆன் த வால். இங்கேயும் அந்த சாவிக்கும் சுவருக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்குது. அதனால் ஆன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் அபோவ். அபோவ் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். இந்த அபோவ்ன்ற ப்ரிப்போசிஷனை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஆனால் அந்த ரெண்டு பொருளும் ஒன்றோட ஒன்று கான்டாக்டில் இருக்கக்கூடாது, அதாவது டச் ஆகி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கெலாம் அபோவ் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, த ஏர் கண்டிஷனர் இஸ் அபோவ் த விண்டோ. த ஏர் கண்டிஷனர் இஸ் அபோவ் த விண்டோ அப்படின்னா ஏசி ஜன்னலுக்கு மேலே இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, த வால் கிளாக் இஸ் அபோவ் த டெலிவிஷன். த வால் கிளாக் இஸ் அபோவ் த டெலிவிஷன். இதோட மீனிங் வால் கிளாக், அதாவது சுவர் கடிகாரம் டிவிக்கு மேலே இருக்குது. இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்னி அடுப்புக்கு மேலே உள்ளது. சிம்னி அடுப்புக்கு மேலே உள்ளது. இது எப்படி சொல்லலாம்? த சிம்னி இஸ் அபோவ் த ஸ்டவ். The chimney is above the stove. Next one over. ஓவரை ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணும்போது இதுவும் மேலே அப்படின்ற மீனிங் தான் தரும். அப்போ அபோவுக்கும் ஓவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபோவ் அப்படின்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு மேலே இருக்கும், அது ரெண்டுக்கும் கான்டாக்ட் இருக்காது அப்படின்னு சொன்னேன். இதுவே ஓவர் அப்படின்னா அதுவும் மேலே அப்படின்ற மீனிங் தான். பட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது நம்ம ஓவர் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். இஃப் தெர் இஸ் அ மூமெண்ட் வி ஷுட் யூஸ் ஓவர். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, த பிளேன் ஃப்ளூ ஓவர் த பில்டிங். த பிளேன் ஃப்ளூ ஓவர் த பில்டிங் அப்படின்னா ஃப்ளைட் பில்டிங்க்கு மேலே பறந்தது. அப்போது ஃப்ளைட் பறக்கும்போது ஒரு மூமெண்ட் இருக்குது, அப்போது அதை ஓவர் த பில்டிங் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, த பேர்ட் ஃப்ளைஸ் ஓவர் த ட்ரீஸ். த பேர்ட் ஃப்ளைஸ் ஓவர் த ட்ரீஸ் அப்படின்னா அந்த பேர்ட் மரங்களுக்கு மேலே பறக்குது. பறக்கும்போது கண்டிப்பாக ஒரு மூமெண்ட் இருக்கும். அப்போது மூமெண்ட் இருக்கும்போது ஓவர் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஆடுகள் வேலியை தாண்டின. ஆடுகள் வேலியை தாண்டின. இது எப்படி சொல்லலாம்? The sheep jumped over the fence. The sheep jumped over the fence. Fence அப்படின்னா வேலி, ஜம்ப் அப்படின்னா தாண்டுறது, குதிக்கிறது. தாண்டும் போது என்னாகும்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அப்போது இந்த சிச்சுவேஷனுக்கெலாம் ஓவர் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் டூரிங். டூரிங் அப்படின்னா அ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பீரியட் இருக்கும். இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பீரியடுக்கு இடைப்பட்ட காலத்தை தான் டூரிங் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஸ்விட்ச் ஆஃப் மை மொபைல் டூரிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ். ஐ ஸ்விட்ச் ஆஃப் மை மொபைல் டூரிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ் அப்படின்னா ஆஃபீஸ் ஹவர்ஸில் என்னோடய மொபைலில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவேன்.
அதாவது ஆஃபீஸ் ஹவர்ஸ் அப்படின்றது 9 to 6 இருக்கலாம், 8 to 10 இருக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐ காட் சிக் டூரிங் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ். ஐ காட் சிக் டூரிங் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அப்படின்னா, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் 4 டேஸாக இருக்கலாம், 10 டேஸாக இருக்கலாம். அந்த கால இடைவெளியை தான் டூரிங் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இரவில் பல முறை எழுந்தேன். நான் தூங்கும்போது நைட்டில் பல தடவை எழுந்திரிச்சுக்கிட்டேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ அவோக் several times during the night. I awoke several times during the night. Next one, until. Until அப்படின்னா அதுவரை அல்லது அது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I wrote the exam until the last minute. I wrote the exam until the last minute அப்படின்னா நான் எக்ஸாமை கடைசி நிமிஷம் வரைக்கும் எழுதினேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, let's wait here until it stops raining. Let's wait here until it stops raining அப்படின்னா மழை நிற்கிற வரைக்கும் நாம் இங்கே வெயிட் பண்ணுவோம். இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். எனக்கு வேலை கிடைக்கும் வரை உன்னை பார்க்க மாட்டேன். அதாவது எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்க்க மாட்டேன். இதை எப்படி சொல்லலாம்? I won't see you until I get a job. I won't see you until I get a job. Until அப்படின்னா அது வரைக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் சிம்பிள் சென்டென்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வரைக்கும் ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.